உங்கள் அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் விசுவாசத்தை குறித்து யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து விவாதிக்கலாம், தியானிக்க போகின்றோம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அதனால தான் ஒரு ஆண்டவர் மனிதனாக அவதரித்து நம்ம மத்தியில வந்தார். அதான் என்ன சொல்றாருன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்து மேல அவ்வளோ பெரிய அன்பு வச்சு நாம படித்த மக்கள் கெட்டு போயிடுறாங்க, அவங்கள போய் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு தன் ஜீவனையே ஆண்டவர் கொடுத்தார். தன் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருக்கிறார். ஜீவனை கொடுத்து ஜீவன்னா என்னன்னா, நம்ம மறிச்சு பரலோகம் போகும்போது அங்க ஜீவனோட நித்தியமா இருப்போம் இல்லையா, அந்த ஜீவனை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இங்க நாம பாவம் குற்றம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா பரலோகம் போக மாட்டோம், நித்திய ஜீவனுக்கு போக மாட்டோம், நித்திய நரகத்துக்கு போவோம். அக்னி கந்தகம் எரிகிற மிகப்பெரிய கொடுமை உள்ளதாக வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த நரகத்துல போய் பிரவேசிப்போம். அது இல்லாம நாம ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிறபடியால், அவரால் படைக்கப்பட்டவர்களா இருக்கப்படியால் ஒருவரும் கெட்டு போகாமல் அனைவரும் நித்திய ஜீவனை அடைந்து பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவருடைய ஸ்தலத்திலே நாம் எல்லாம் பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய பெரிய கற்பனை விருப்பம். அதற்காக தான் அவர் மனிதராக வந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உலகம் எல்லா மக்களும் நரகத்துக்கு போகாம ஆக்கினிக்குள்ளாகாம பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு தான் அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சாருன்னு நாம் இதிலிருந்து விளங்கி கொள்றோம் இல்லையா. அப்போ நாம் பாவ குற்றங்கள் செய்யாம உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா, படிக்கிறோம். இப்போ எல்லா மக்களையும் ஆண்டவர் ரட்சிக்கிறது அவருடைய தீர்மானமாக இருக்குது. இப்போ நீதியாக இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 1000 வருஷம் அரசாட்சியில் அவர்களை கண்டித்து உணர்த்தி அவர்கள் பரலோகம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமோ விசுவாசித்தோம்னா ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம், நித்திய ஜீவனுக்கு போகும் இல்லையா. விசுவாசியாதவனு தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அதான் ஆண்டவராகிய ஒரே பேரான குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நான் விசுவாசிக்காதவன் ஆக்கினிக்குள்ளாக உட்பட்டாயிற்றுன்றார். இப்போ நாம ஆண்டவருடைய நேசிக்கணும், அவரை விசுவாசிக்கணும், அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். இது கிறிஸ்துவ மக்களுக்கு கட்டளை, வேதத்துல கிருபையின் பிரமாணத்துல கட்டளையா இருக்குது. நாம் அதெல்லாம் பின்பற்றணும். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளினா அது மெய்யான ஒளி, நானே மெய்யான ஒளின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வரும்போது அவர் கிட்ட போறதுக்கு இந்த இருள்ல வாழ்ற மக்கள் இருக்காங்கல்ல, இருளுன்னா பாவம், பாவத்தை விரும்புறவன் இருளை விரும்புவான், குற்றம் செய்யறவன் இருளை விரும்புவான். ஏன்னா மறைவான இடம் இல்லை இருளு. அதனால ஒளின்னா ஆண்டவர். ஒளின்னா 2 அர்த்தம் இருக்கு. ஒளின்னா புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்குது, வெளிச்சம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நீதினு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ நீதி, அவர்தான் நியாயாதிபதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதி. நீதி அவர்தான் ஒளி, நானே உலகத்தின் ஒளின்றார். இப்போ அவர்கிடத்துல வரணும்னா யாரு வரமாட்டான்னா
பொல்லாத மனுஷன் வரமாட்டான். பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள். அவர்கள் பொல்லாத செய்கள், குற்றங்கள், அவர்களுடைய பாவங்கள் இருக்கிறதுனால ஆண்டவர் ஒளியா இருக்கிற ஆண்டவர் இடத்துல அவங்க வர்றதில்லை. அவர்கள் வழி விலகி போறாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட வந்தா அவர்களுடைய குற்றங்கள் தெரியும். வெளிச்சத்துக்கு வந்தா குற்றம் தெரியும் தானே தெரியும். எப்பேற்பட்ட மனிதனுடைய நம்ம உடல்ல கூட, நாம போட்டுக்கிற உடையிலே கூட ஏதாவது கரை திரை ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கு அப்பா இயற்கைக்கு மாறா, அந்த உடையினுடைய இயற்கைக்கு மாறாக வேறு ஒன்று அதில் கலந்து இருக்கும்போது வெளிச்சத்துக்கு வரும்போது தெரியும். ஆனால் அதே இருட்டில் இருந்தால் தெரியாது இல்லையா? ஸோ அதுதான் ஒளியின் இடத்துல வரும்போது அவர்களுடைய குற்றங்கள் தெரியும், அவர்களுடைய பாவங்கள் வெளிப்படும். அதுக்கு பயந்து அவர்கள் என்ன செய்யறது? ஒளியின் இடத்துல வர்றதில்லை. ஒளின்னா நானே உலகத்தின் ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால அவர் இடத்துல வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர்கள்கிட்ட பொல்லாத கிரியைகள் இருக்குது, பாவங்கள் இருக்குது, அவர்கள் ஆக்கினிக்கு தீர்க்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனால தான் அவர்கள் ஒளியின் இடத்துல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல அவங்க வர்றதில்லை இல்லையா? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு, அயோக்கியதனம், முள்ளமாரிதனம், திருட்டுத்தனம், இது எல்லாம் செய்கிறவன் யாரை பகைக்கிறான்? ஒளியை பகைக்கிறான். ஒளியை பகைக்கிறான்னா யார் அது? நானே மெய்யான ஒளி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகத்தின் ஒளி. அவரை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஆண்டவர் இடத்துல வந்தா என்ன சொல்லுவாரு? கண்டிப்பாரு. உங்ககிட்ட இந்த குறை இருக்குது, இந்த பாவம் இருக்குது, இந்த பொல்லாங்கு இருக்குது, இந்த தீய செயல் இருக்குதுன்னு அவர் கண்டித்து உணர்த்துவார். அதற்காக பயந்து அவன் என்ன செய்யறான்? ஒளியின் இடத்துல வர்றதில்லை, ஆண்டவர் இடத்துல வர்றதில்லை. ஒளிக்கு மகிமை, புகழ், வெளிச்சம், இத்தனை பெயர்கள் உண்டு. அதுபோல ஒளியின் இடத்துல அவன் வராது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்ககிட்ட பொல்லாங்கு இருக்கு, பாவம் இருக்கு இல்லையா? அந்த கிரியை வேற இருக்கு, செய்யறான். நினைக்கிறது வேற, பொல்லாங்கு நினைக்கிறது வேற, செய்யறது வேற. அவர்கள் செய்யக்கூடியவர்கள் அதை ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவாருன்னு தான் ஆண்டவர் ஆகிய ஒளியின் இடத்துல அவங்க வராமல் இருக்கிறாங்க. அதனால நாம ஒளியின் பிள்ளைகளா இருக்கணும்னா நாம ஆண்டவர் இடத்துல போகணும். ஆண்டவர் நம்மளை கண்டித்து உணர்த்தாருன்னா நாம பாவத்திலிருந்து மீண்டெழுந்து நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாம எங்க போவோம்? பரலோகம் போவோம். அதனால ஆண்டவரை விசுவாசிக்கணும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான்றார் ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியா இருக்கிறவரை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போக மாட்டான் அப்படின்றார். அதனாலதான் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ பலியா இந்த உலகத்துல தந்தார் இல்லையா? அதனால நாம ஒளியினுடைய பிள்ளைகள், ஆக்கினிக்குள்ளான எந்த குற்றங்களும் செய்யாம, பொல்லாங்கு செய்யாம, பாவங்கள் செய்யாம இருக்கும்படி நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக இத்தகைய நற்பண்புகளை கற்றுக்கொண்டு நாம எந்த வேலையும், எந்த குற்றங்களும் செய்யாமல் இருக்கும் என்று கூறிக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பதிவிலே சந்திப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே துதி, கன, மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.